Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆபீஸுக்கும் நேரடியாக நான் ஆள் போட்டதாகவும் அவர்கள் வாங்கக்கூடிய பணத்தில் எனக்கு 20% கொடுத்தான்னு நேற்று முந்தா நாள் மூர்த்தின்னு பேரை சொல்லி சொல்றாரு. ஒரு அலுவலகத்துக்காவது நான் நேரடியாக பேசினேன்னு அவர் நேர நிரூபிக்கணும். ஒரு பொறுப்புள்ள மந்திரி, ஒரு பொறுப்புனா, ஏன்னா 2 துறைக்கும் உள்ள அண்ணன் 2 துறைக்கும் உள்ள பொறுப்பான மந்திரியா இருக்கிறாரு. பொதுவாக சொல்றாரு, இந்த மாதிரி எல்லா ஆபீஸ்க்கும் எந்த ஆபீஸில் எந்த யார்கிட்ட நான் பேசினேன், யார்கிட்ட சொன்னேன், எந்த பத்திரம், எந்த சர்வே நம்பருக்கு, யாருக்காக நான் சொன்னேன், இன்னாருக்காக ஒரு பதிய சொன்னார், இன்னாரு பதியக்கூடாத சொத்தை சொல்லியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் அது சொல்லணும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை நினைச்ச நேரம் நினைச்சதுக்கெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே எல்லா துறைகளையும் எல்லா பத்திர ஆஃபீஸ்லையும் அந்த ரெக்கார்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு இப்போ எல்லாம் இருக்கு. அது மாதிரி இது 2-3 முறை இந்த மாதிரி இந்த அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அவர் சட்டத்துறையும் இருக்குது, மின்துறை இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதன்னு சட்டத்துறையில தான் பிரச்சனை. அரசு வழக்கறிஞர் போடுறதுல இன்னைக்கு நாடே பேசிட்டு இருக்கு. அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமை சகோதரி வழக்கறிஞர் ஞான சௌந்தரி இன்னைக்கு வழக்கு போட்டு எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நேற்று இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாங்க இருக்கு. நாங்கள் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தூய்மையாக இருக்குன்றாங்க. அது மாதிரி மின்கட்டணத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே 200 ஃப்ரீன்னாங்க. இன்னைக்கு மின்கட்டண கட்டணம் தான் உயர்ந்திருக்கு. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு 60 நாள் இருக்கேன். 60 நாளும் கோச்சிக்கிறாங்க, மீடியாவில் சந்திக்கிற வேலையில் தான் இருக்காரு. இந்த 60 நாளில் மதுரைக்கு என்ன செஞ்சுருக்கோம், மதுரைக்கு என்னென்னதெல்லாம் செய்கிறன்றதை விட்டுட்டு, ஏன்னா இப்போ நம்முடைய அமைச்சரை பொறுத்தளவுக்கு முதலமைச்சருடைய நிழல் அமைச்சராக தான் இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் 2 துறையை மட்டும் விட்டுட்டு எல்லா துறைக்கும் பதில் சொல்வார். இப்போ எல்லா துறைக்கும் பதில் சொல்வார், கூட்டணியை பற்றி சொல்வார், எல்லாரும் இங்கே இன்னாரெல்லாம் இப்படி இருக்காரு, இதெல்லாம் சொல்கிறார். ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கலை, உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க, உங்களுக்கு அரசாங்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நல்லது செய்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எந்த துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது எந்த துறையாக அதிகாரியாக இருந்தாலும், அதிமுகவில் இருந்த அதிகாரிகள் தான் திமுகவில் இருந்தாங்க, திமுகவில் இருக்கிற அதிகாரி தான் இப்போ தாவேக்கல்ல இருக்கிறாங்க. அதனால எந்த அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஒரு சில அதிகாரிகள் ஓய்வு பெற்றிருப்பாங்க, ஒரு சிலரை மாற்றிருப்பீங்க. இதுதான் எல்லா துறையிலும் இருக்கிறது. இப்ப பத்திரப்பதிவுத்துறை முன்னாள் அமைச்சர் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பத்திரப்பதிவுத்துறையில் கட்டிங் வாங்கியவர் மூர்த்தி என அமைச்சர் நிர்மல்குமார் அவரை விமர்சித்திருந்த நிலையில் அவருக்கு பதில் தரும் விதமாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்கிறார். டிஎம்கே ஆட்சியில் கோயில் நிலங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.